நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமாங்க? இந்த மாதிரி சால்வ் பண்றதாங்க. இப்போ காஸ் 15 டிகிரி கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன். 15 டிகிரியா 45 மைனஸ் 30 15 டிகிரி. ஸோ காஸ் ஏ மைனஸ் பி காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி போட்டு இவ்வளவு பெருசா வேல்யூ போட்டுட்டு இருப்பாங்க. ஓகேவா? வீடியோ பாக்குற நீங்களும் இந்த மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா சுத்த டைம் வேஸ்ட்டுங்க. இந்த மாதிரிலாம் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருந்தா எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஸ்கூல் பசங்க போடுறது. இன்னும் இந்த பழைய மத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இனிமே குப்பையில போட்டுருங்க. வருங்கால அரசதிகள் அனைவரையும் மனமாற வருகாரன வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டே 3 ட்ரிகனாமெட்ரி தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். டே 1 டே 2 சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்காத கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன், பாத்துருக்கேன். நம்ம சேனல் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் என்ற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டே 3 வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி 15 டிகிரின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும்? 0 டிகிரி தெரியும், 30 டிகிரி தெரியும், 45 டிகிரி தெரியும், 60 டிகிரி தெரியும், 90 டிகிரி தெரியும். இது என்ன 15 டிகிரி? இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்டா கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்ல எப்படி சால்வ் பண்ண போறோம் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போய் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமாங்க? இந்த மாதிரி சால்வ் பண்றதாங்க. இப்போ காஸ் 15 டிகிரி கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன். 15 டிகிரியா 45 மைனஸ் 30 15 டிகிரி. ஸோ காஸ் ஏ மைனஸ் பி காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி போட்டு இவ்வளவு பெருசா வேல்யூ போட்டுட்டு இருப்பாங்க. ஓகேவா? வீடியோ பாக்குற நீங்களும் இந்த மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா சுத்த டைம் வேஸ்ட்டுங்க. இந்த மாதிரிலாம் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருந்தா எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஸ்கூல் பசங்க போடுறது. இன்னும் இந்த பழைய மத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இனிமே குப்பையில போட்டுருங்க. இப்ப இந்த சம்முக்கான தரமான ஷார்ட்கட் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரியும் போடலாம், ஆனா இந்த மாதிரி போட்டா எக்ஸாமுக்கு டைம் ஆயிடும். கரெக்டா? ஸோ ஷார்ட்கட்டை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா எப்பயும் போல ட்ரையாங்கிள் வந்து டிரா பண்ணிக்கோங்க. இங்க நமக்கு 90 டிகிரின்னு வந்துருப்போகுது. கரெக்டா? இங்க நமக்கு 15 டிகிரின்னு போட்டுக்கோங்க. இங்க வந்து நமக்கு என்ன வந்துருப்போகுது 75 டிகிரி. இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 வீடியோல நான் சொல்லியிருப்பேன். சரியா? எப்பவுமே ஒரு ட்ரையாங்கிளோட இன்டீரியர் ஆங்கிள், ஓகே, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னவா தான் இருக்கும்? 180 டிகிரி. இங்க 90 டிகிரினா இங்க 15 என்ன பண்ணா இங்க வரும் 75 டிகிரி. அப்ப 90 பிளஸ் 90 180 டிகிரி வந்துருச்சா? இப்ப அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா பேஸ்ல வந்து √3 + 1 சொல்லிட்டு எழுதுறோம். இங்க வந்து √3 - 1 சொல்லிட்டு எழுதுறோம். இங்க 2√2 சொல்லிட்டு எழுதுறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொஸ்டின்ல கேக்குறாங்க? காஸ் 15 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ காஸ் 15 டிகிரி நமக்கு என்ன வந்துரு போகுது? காஸ் 15 டிகிரினா காஸ்னா நமக்கு என்ன தெரியும்? அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ். ஓகேவா? ஸோ அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ். ஸோ அப்போ அட்ஜசன்ட்டோட வேல்யூ பாருங்க. இது ஆப்போசிட் 15 டிகிரி தானே பார்த்துட்டு இருக்கோம். இது ஆப்போசிட்னா இதான் அட்ஜசன்ட், அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ். ஓகேவா? ஸோ அப்போ அட்ஜசன்ட் பாருங்க. ஸோ அட்ஜசன்ட் என்ன வந்துரு போகுது நமக்கு? √3 + 1 பை ஹைபோட்டனஸ் வந்து நமக்கு 2√2 சொல்லிட்டு வந்துருக்கு. கரெக்டா? கொஸ்டின் நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா காஸ் பண்ணிட்டா, அப்ப காஸ் 15 டிகிரி த ஹோல் ஸ்கொயர் சொல்லிட்டு வச்சுக்கலாமா? ஸோ அப்போ இது ஸ்கொயர் எடுங்க. ஸோ இதுக்கு ஸ்கொயர் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருப்போது. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்கொயர் பண்ணினா மேல ஸ்கொயர் பண்ணினா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab பை கீழே இதை ஸ்கொயர் பண்ணினா 2 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 4 வந்துட போகுது. √2 ஸ்கொயர் பண்ணா வெறும் 2 சொல்லிட்டு வந்துட போகுது. கரெக்டா? ஸோ இதை சிம்பிளை பண்ண போறோம். ஸோ இடம் இல்லாத நான் இரேஸ் பண்ண போறேன். இதை நோட் பண்றேன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன வந்து பாருங்க, மேல ஆட் பண்ணினா 3 + 1 4 + 2√3 பை 4 × 2. கரெக்டா? ஸோ இதுல இருந்து நம்ம 2 காமனா எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2 + √3 பை 4 × 2. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 + √3 பை 4. 2 + √3 பை 4. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? முடிஞ்சா ஒரே நிமிஷத்துல முடிஞ்சு. அந்த ட்ரையாங்கிள போடுறோம், அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ் தூக்குறோம், ஸ்கொயர் பண்றோம். வேலை முடிஞ்சா? அந்த ஃபார்முலா கிம்ல எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? எவ்வளவு ஈஸியா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஓகே செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. கொசிகன் 15 டிகிரி இன்டூ சீக்கன் 15 டிகிரின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? எப்பயும் போல ட்ரையாங்கிள் வந்து டிரா பண்ணியாச்சு. நமக்கு பேஸ்ல என்ன வந்துரு போகுது? √3 + 1 வந்துரும். இங்க √3 - 1 சொல்லிட்டு வந்துரு போகுது. ஹைபோட்டனஸ்ல 2√2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துரு போகுது. கரெக்டா? ஸோ கொசிகன் 15 டிகிரி இன்டூ சீக்கன் 15 டிகிரி. கரெக்டா? ஓகே. கொசிகனோட வேல்யூ நமக்கு என்ன வந்துரு போகுது? ஹைபோட்டனஸ் பை ஆப்போசிட். சீக்கன் நமக்கு என்ன வந்துரு போகுது? ஹைபோட்டனஸ் பை அட்ஜசன்ட். ஓகேவா? ஒண்ணும் கிடையாது. இது நம்ம என்ன நினைச்சுக்கலாம்னா காஸ் தீட்டா. காஸ் தீட்டா நம்ம என்ன தெரியும்? அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ். அதான் ரெசிப்ரோக்கல் பண்ணிருங்க. இதெல்லாம் நமக்கு சைன். சைனை நம்ம என்ன தெரியும்? ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். அதான் உல்டா பண்ணி எழுதிருங்க. ஓகேவா?
உங்களுக்கு இது ஞாபகம் எல்லாம் கூட இதை வச்சு டக்குன்னு அப்படியே ரெசிபிரபிள் பண்ணிடலாம். ஸோ அப்போ மேலே பாருங்க h ஸ்கொயர் பை பி இன்டூ ஏ. ஸோ அப்போ ஹைபோட்டனஸை ஸ்கொயர் பண்ணணும். ஹைபோட்டனஸை ஸ்கொயர் பண்ணுங்க, அதாவது 2√2 ஸ்கொயர் பண்ணணும் டிவைடட் பை பி இன்டூ ஏ. அதாவது பீனா வந்து ஆப்போசிட் √3 - 1 அட்ஜசன்ட் √3 + 1 வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணினா நமக்கு என்ன வந்துட்டு போகுது, 2 ஸ்கொயர் பண்ணா 4, √2 ஸ்கொயர் பண்ணா இன்டூ 2 பை a + b a - b. அப்போ a ஸ்கொயர் - b ஸ்கொயர், √3 ஸ்கொயர் பண்ணா 3 - 1 ஸ்கொயர் பண்ணா 1. அப்போ நம்ம மேலே என்ன வந்துட்டு போகுது 8/2. அப்போ டிவைட் பண்ணா நமக்கு 4 அப்படின்றது அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? எப்படி ஈஸியா முடிச்சா? இதை விட இன்னும் ஈஸியா போடலாம். இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. இது நம்ம ட்ரையாங்கிள் வச்சு போட்டிருக்குமா, இந்த இடத்துல கொசிகன் சீக்கன் வரதுனால இது ஒரு ஃபார்முலாவும் இருக்கு, அதை வச்சும் போடலாம். ஓகேவா? அதையும் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்போ கொசிகன் 15 டிகிரி இன்டூ சீக்கன் 15 டிகிரி இருக்கா. ஸோ கொசிகன் வந்து எதோட ரெசிப்ரோக்கல் 1/sin 15 டிகிரியா இன்டூ இங்க என்ன இருக்கு நமக்கு, இது எதோட ரெசிப்ரோக்கல் காஸோட ரெசிப்ரோக்கல். அப்ப காஸ் 15 டிகிரின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் என்ன அப்படின்னா, sin 2θ அப்படின்னா 2sin θ இன்டூ காஸ் θ சொல்லி படிச்சிருப்போம். கரெக்டா? அப்ப இங்க கொஸ்டின்ல பாருங்க sin θ cos θ இருக்கு, sin θ cos θ இருக்கு, என்ன இல்ல 2 வந்து இல்ல. நான் அப்ப என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 2 வந்து மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ மல்டிபிள் அண்ட் டிவைட் வந்து நான் பண்ணிடுறேன். அப்ப நம்ம மேல என்ன வந்து போகுது 2 பை, அப்ப 2 sin θ cos θனா sin 2θ. θ வந்து 15 டிகிரி அப்படின்னா 2θ நமக்கு என்ன வந்து போகுது 30 டிகிரி. அப்ப எனக்கு கீழே என்ன வந்து போகுது sin 2θ. sin 2θனா sin 30 டிகிரி. ஓகேவா? அப்ப மேல வந்து 2 வந்துருது. sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2. ஸோ 1/2 2 மேல போச்சு அப்படின்னா நமக்கு 4. அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்க மெத்தட் 1ல போடாலும் உங்க ஆன்சர் வந்துடும், மெத்தட் 2ல போடாலும் உங்க ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை டிவைட் பண்ணும்போது 2 sin θ cos θனா sin 2θ. θ 15 டிகிரினா 2θ 30 டிகிரி. ஓகேவா? sin 30 டிகிரி நமக்கு தெரியும் 1/2. ஸோ மேல போச்சுன்னா 4. முடிஞ்சா எப்படி பக்கா பக்கா? ஸோ இப்ப ஓகே, தேர்ட் கொஸ்டின் வாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, 100 இன்டூ sin 15 டிகிரி cos 15 டிகிரி அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 100 அப்படியே எழுதிட போறோம். இங்க பாருங்க sin θ cos θ. அப்ப நமக்கு என்ன இல்லை, இப்ப ஒன்னாக்க முன்னாடி எழுதுனேன் sin 2θ அப்படின்னா 2 sin θ இன்டூ cos θ. ஓகேவா? நம்ம கொஸ்டின்ல என்ன இருக்கு, sin θ cos θ இருக்கு. அப்ப என்ன இல்ல 2 இல்ல. அப்ப மல்டிப்ளை டிவைட் பண்ணணுமா, ஸோ 2 மல்டிப்ளை வந்து உள்ள பண்ணிட்டு sin θ இன்டூ cos θ. ஓகேவா? ஸோ அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பாருங்க, இங்க நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு 50 வந்துட போகுது. இங்க வந்து 2 sin θ cos θ அப்படின்னா sin 2θ. இங்க வந்து θ என்ன கொடுத்துருக்காங்க, θ வந்து இங்க 15 டிகிரி அப்படின்னா 2θ நமக்கு 30 டிகிரின்னு வந்துட போகுது. ஸோ அப்ப நாங்க என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், sin 30 டிகிரி ரீப்ளேஸ் பண்ணலாம். கரெக்டா? ஸோ sin 30 டிகிரி நமக்கு என்ன தெரியும் 1/2. ஸோ அப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 25 வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. sin 2θ அப்படின்னா 2 sin θ இன்டூ cos θ. ஓகே? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, ஜஸ்ட் sin a plus b கொடுத்துட்டு அதுக்கு என்ன ஈக்குவலா வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன சார் ஃபார்முலா கொஸ்டினா கேட்பாங்களா அப்படிங்க தான். ஆமாங்க, பாத்தீங்க அப்படின்னா 2023ல கேட்டிருக்கேன் SSC CGL வெறும் sin a plus b என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ sin a plus b ஃபார்முலா என்ன நமக்கு sin a cos b ன்னு சொல்லிட்டு வந்துட போகுது. ஓகேவா? அப்ப sin a cos b எங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க ஸ்டார்ட் ஆகல, இங்க ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஆப்ஷன் பி இல்ல டி தான். ஓகேவா? ஸோ sin a plus b ல பிளஸ்னா என்ன வந்துருன்னா இங்கே பிளஸ் தான் வந்துடும். ஓகேவா? அப்போ பிளஸ் எங்க இருக்கு, ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நம்ம இந்த கொஸ்டினோட கடந்து போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா 2023ல sin a plus b கேட்டிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஷார்ட்கட் போட்டோம், ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த வருஷமும் இதே கேட்பாங்க, என்ன உறுதி இருக்கு, sin a minus b கேட்கலாம், cos a plus b இல்ல cos a minus b கேட்பாங்க. கரெக்டா? அப்ப நம்ம அதையும் பார்க்க வேண்டியது அவசியம் தானே. ஸோ அதையும் நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? sin a plus b அப்படின்னா sin a cos b
காஸ் ஏ சைன் பி. ஓகேவா? மைனஸ்னா ஒண்ணுமே கிடையாது. இங்க மைனஸ் வருது அப்படின்னா அதேதான் சைன் ஏ காஸ் பி. இங்க மைனஸ்னா இங்கேயும் மைனஸ். ஸோ காஸ் ஏ சைன் பி. இது சைன் ஏ பிளஸ் பிக்கான ஃபார்முலா. இதே காஸ் ஏ பிளஸ் பி அப்படின்னா காஸ் ஏ காஸ் பி, இங்க பிளஸ் வந்துச்சுன்னா அங்க அப்படியே உல்டா ஆயிடும். மைனஸ் சைன் ஏ சைன் பின்னு வரும். ஓகேவா? இதே அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி இங்க மைனஸ் வருது அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆயிடும்? பிளஸ் வந்து வந்துடும். அப்படியே உல்டா ஆயிடும். இங்க பிளஸ்னா பிளஸ்ங்க சைன்ல, மைனஸ்னா மைனஸ்ங்க. காசுல பிளஸ்னா மைனஸ், மைனஸ்னா பிளஸ். ஓகேவா? காசுல அதே மாதிரி காஸ்னு 2 வாட்டி வந்துடும். இங்க அப்படியே உல்டா வரும். சைன் ஏ காஸ் பி, காஸ் ஏ சைன் பி அப்படியே வந்துடும். ஓகே, காம்பினேஷன்ல. என்ன சார் ஃபார்முலாம் கஷ்டமா இருக்கு, ட்ரிகனாமெட்ரிலாம் ஈஸின்னு சொன்னீங்க. ஏங்க இதெல்லாம் 8th பசங்களே படிக்கிறாங்க. நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம். 3 மார்க் இதில் தான் யாருமே படிக்காம போயிடுவாங்க. நம்ம எதுக்கு ட்ரிகனாமெட்ரிலாம் படிக்கணும்ட்டு. எல்லாருமே நீங்க படிக்கிற மாதிரி எல்லாருமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிப்பாங்க. எல்லாருமே படிச்சுதான் போவாங்க. மற்ற டாபிக்லாம் இந்த டாபிக் தான் படிக்காம போவாங்க. அப்ப நீங்க அவங்க போடுற கொஸ்டின் தான் நீங்களும் போடுவீங்க. ஏன்னா நீங்களும் அதானே படிக்கிறீங்க. அப்ப எக்ஸ்ட்ரா நம்ம எப்படி மார்க் வாங்க முடியும்? இந்த மாதிரி டாபிக் படிக்கும் போது தான். இது ஒரு 2 மூணு எழுதிங்கன்னா வந்துட போகுது. ஓகே, ஸோ இப்ப நெக்ஸ்ட் ஓகே 5th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்ற பாருங்க. sin a equal to 4/5, sin b equal to 15/17 is the value of sin a minus b ன்னு சொல்லிட்டு கேட்கிறேன். ஓகேவா? இப்போதான் கொண்டாந்து முன்னாடி பார்த்தேன். என்னன்னு சொல்லிட்டு sin a minus b ஃபார்முலா என்ன? sin a cos b மைனஸ்னா மைனஸ் தான். ஓகேவா? ஸோ cos a sin b. ஓகேவா? இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்கன்னா sin a-வும் sin b-யும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதாவது sin a-வும் sin b-யும் கொடுத்துட்டாங்க. அப்போ cos a cos b எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இங்கதான் நம்ம ட்ரிபிளட் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ட்ரிபிளட் யூஸ் பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ட்ரிபிளட்ல இங்க நம்ம ஏன் கொடுக்குறாங்க. ஸோ ஆப்போசிட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே இது ஆப்போசிட், இது ஹைபோட்டனஸ். கரெக்டா? ஸோ ஆப்போசிட்ல 4ன்னு இருக்கு, ஹைபோட்டனஸ்ல 5ன்னு இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் வாங்க. இந்த ட்ரையாங்கிள் மேக் பண்ணாலும் இங்க 90 டிகிரி, இது வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க பாருங்க, இது ஆப்போசிட், இது ஹைபோட்டனஸ். அப்ப ஆப்போசிட்ல நமக்கு என்ன இருக்கு? 15, ஹைபோட்டனஸ்ல 17 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க நம்ம ட்ரிபிளட் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? நான் ட்ரிபிளட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. என்ன வந்துட போகுது? இங்க 3, 4, 5 இது ஒரு ட்ரிபிளட். அந்த மாதிரி இங்க என்ன வரப்போகுது? 8, 15, 17. நம்ம ஃபர்ஸ்ட் 2 வீடியோ பார்க்காதங்க சீக்கிரமா பாத்துருங்க. அதெல்லாம் எல்லாம் சொல்லியிருப்பேன். நிறைய ட்ரிபிளட்லாம் முக்கியமான ட்ரிபிளட்லாம் சொல்லியிருப்பேன். இதுவே ஒரு சமூகம் போட்டிருப்போம். ஓகேவா? பார்த்துன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஏ. அப்ப இங்க காஸ் ஏ வந்து கண்டுபிடிக்கணுமா? ஸோ அப்ப காஸ் ஏவோட வேல்யூ என்ன வரப்போகுது? அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ். ஓகேவா? இது ஆப்போசிட் தான், இதான் அட்ஜசன்ட். அப்ப 3/5. அதே மாதிரி இங்க காஸ் பியோட வேல்யூ நமக்கு என்ன தெரிஞ்சிட போகுது? அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ். அப்ப 8/17. புரிஞ்சா? ஸோ அப்ப எங்க அப்படியே அப்ளை பண்ணுங்க. சைன் ஏவோட வேல்யூ, சைன் ஏ வந்து 4/5 இன்டூ காஸ் பியோட வேல்யூ, காஸ் பியோட வேல்யூ இங்க இருக்கு 8/17 மைனஸ் காஸ் ஏவோட வேல்யூ, காஸ் ஏவோட வேல்யூ என்ன இருக்கீங்க 3/5 இன்டூ சைன் பியோட வேல்யூ, சைன் பியோட வேல்யூ இங்க இருக்கு 15/17. ஓகேவா? ஸோ பேஸ் வந்து நமக்கு காமனா தான் இருக்கு. அப்ப மேல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 8s are 32. ஓகேவா? இதான் கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஸோ இங்க என்ன இருக்கு? 4 8s are 32 மைனஸ் 15 3 45. ஸோ 15 3s are 45 பை கீழே நமக்கு என்ன இருக்கு? ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 17 × 5 ஸோ 50, 10 5s are 50, 7 5s are 35. அப்ப கீழே வந்து நமக்கு 85 வந்துட போகுது. ஓகேவா? ஸோ அப்ப 85 தான் இந்த ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. ஒன்னு பி இல்ல சி தான். ஓகேவா? ஸோ 2 மைனஸ் பண்ணா நமக்கு 8, இங்க ஒரு 5 இருக்கு. அப்ப 8 5 13. ஸோ பெரிய வேல்யூ மைனஸ் தான் இருக்கு. அப்ப -13/85 இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். முடிஞ்சா? ஓகே. ஸோ இப்ப நெக்ஸ்ட் ஓகே 6th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. யூசிங் காஸ் ஏ பிளஸ் பி, காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி அப்படின்னு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வேல்யூ ஆஃப் காஸ் 75 டிகிரி என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றான். ஓகேவா? இதே மாதிரி கொடுத்தாங்கன்னா இது எதுவுமே நம்ம யூஸ் பண்ணணுன்ற அவசியமே தேவையே இல்லை. ஓகேவா? 75 டிகிரி இருக்கவே இருக்கு ட்ரையாங்கிள். ஓகேவா? இந்த சம ஹோம்ஒர்க் சும்மா போட்டுறீங்களா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க.
காஸ் 75 டிகிரி நம்ம அந்த ட்ரையாங்கல் மேக் பண்ணி போடுவோம்ல, போடுங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ ட்ரையாங்கல் மேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 90 டிகிரி வந்துடும் போது பேஸில் வந்து √3 + 1 √3 - 1 2 √2 சொல்லிட்டு வந்துடும் போது இங்கே வந்து நமக்கு 15 டிகிரி, இங்கே வந்து நமக்கு 75 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இங்கே காஸ் 75 டிகிரி தான் கேட்குறாங்க. காஸ் 75 என்னது? காஸ்னாலே அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். கரெக்டா? இப்போ இதுதான் ஆங்கிளா நம்ம வச்சிருக்கோம் 75 டிகிரி. அப்போ இதோட ஆப்போசிட் இதுனா அட்ஜசன்ட் எது? இதானே. அப்போ இந்த கொஸ்டினுக்கான அட்ஜசன்ட் என்னது? √3 - 1 பை ஹைப்போட்டனஸ் என்னது? 2 √2. ஆனால் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இல்லையே சார், என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பண்ணல. இங்க ரூட் இருந்தாலும் அவங்க வந்து ரேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரேஷனலைஸ் உங்க எல்லாருமே தெரியும், கீழே வந்து ரூட் இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த நம்பரால மேலே கீழே மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ √2 × √2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துட்டு போறீங்க? √6 - √2 / 2. √2 × √2னா எங்க 2 தான் வந்துட்டு போகுது. அப்போ 4 வச்சுக்கலாமா இதை? ஸோ 4. அப்போ √6 - √2 / 4. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். இதெல்லாம் யூஸ் பண்ண அவசியமே இல்லை. 15 டிகிரி 75 டிகிரினாலே இந்த ட்ரையாங்கிளை போட்டுருங்க. பேஸ்ல வந்து √3 + 1 √3 - 1 2 √2 ஹைப்போட்டனஸ்ல போட போறீங்க. அந்த மாதிரி இங்க முக்கியமா நிறைய பேர் பண்ண மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஆப்போசிட் தான் இங்க போட்டுறேன், அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி இந்த இடத்துல வேல்யூ மாத்தி போட்டீங்கன்னா முடிச்சு. அவங்க என்ன ஆங்கிள் கேட்கறாங்களோ அதை பொறுத்துதான் அது மாறும். இப்போ இது ஆங்கிள் எடுத்தீங்கன்னா இது ஆப்போசிட், இது அட்ஜஸ்டன்ட். இது ஆங்கிள் எடுத்தா இது ஆப்போசிட், இது அட்ஜஸ்டன்ட். இதை மட்டும் கரெக்டா நோட் பண்ணி போட்டீங்கன்னா வேலை முடிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன 7th கொஸ்டின் போனீங்க என்ன சொல்றாங்க பாருங்க. tan 71 டிகிரி பிளஸ் tan 90 டிகிரி பை 1 - tan 71 டிகிரி இன்டூ tan 90 டிகிரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இது எதோட ஃபார்முலா? tan a + b ஓட ஃபார்முலா. ஓகேவா? tan a + b ஓட ஃபார்முலா என்ன நமக்கு? tan a plus tan b by 1 - tan a into tan b. ஓகேவா? ஸோ அப்போ கொஸ்டின் நமக்கு என்ன இருக்கு? tan a plus b 1 - tan a - b சொல்லிட்டு இருக்கு. அப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணலாம்? அந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணி எழுதுனா வேலை முடிஞ்சு. அப்போ ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வந்துட்டு போகுது? tan 90 டிகிரின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? ஸோ tan 90 டிகிரியோட வேல்யூ என்னப்பா? நாட் டிஃபைன். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். இது டேரக்டாவே சொல்லிடலாம். சில பேர் டவுட் இருந்துச்சுன்னா tan θ நமக்கு sin θ பை cos θ சொல்லலாமா? ஸோ sin 90 டிகிரியோட வந்து 1, இங்க வந்து 0. அப்போ 1/0 நமக்கு இன்ஃபினிட்டி. அதான் நான் வந்து நாட் டிஃபைன் சொல்லிட்டு சொன்னேன். ஓகேவா? ஸோ இங்க வந்து மைனஸ் வந்துன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. tan a + b னா பிளஸ்னா பிளஸ், tan a + tan b பை tan 1 - tan a into b. இங்கே மைனஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த இடம் மட்டும் மாறிடும். எப்படி மாறிடும்? இங்க tan a - b அப்படின்னா tan a - tan b 1 பிளஸ் மாறிடும். ஓகேவா? இங்க மைனஸ்னா மேல மைனஸ், இங்க பிளஸ்னா இங்க பிளஸ், அப்படியே இந்த இடத்துல உள்டாங்க கீழே. ஓகேவா? ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ இப்போ ஓகே 8th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. tan a - b = tan a - tan b by 1 + tan a into tan b. அப்படின்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan 15 டிகிரி. ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? எப்போல்லாம் கொஸ்டின்ல வந்து 15 டிகிரி 75 டிகிரின்னு கேட்டாங்க என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணிட்டீங்களா? நீங்களே வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணலாமே. ட்ரையாங்கிள் போட்டு கண்டுபிடிக்கணும் tan θ. ஈஸி தானே? சால்வ் பண்ணிட்டீங்களா? ஒன்றுமே கிடையாது. ஸோ எப்பயும் போல ட்ரையாங்கிள் மேக் பண்ண போகிறோம். இங்கே நமக்கு 90 டிகிரின்னு வந்துட போகுது, இங்கே நமக்கு 15 டிகிரின்னு வந்துட போகுது, இங்கே நமக்கு 75 டிகிரின்னு வந்துருச்சு. கரெக்டாக? ஸோ பேஸில் வந்து √3 + 1, இங்கே வந்து √3 - 1, இங்கே நமக்கு 2 √2 சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேவா? கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்க? tan 15 டிகிரி. tan θ நமக்கு என்ன தெரியும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேவா? ஸோ அப்போ 15 டிகிரிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? √3 - 1. ஸோ அட்ஜசன்ட்ல என்ன இருக்கு? √3 + 1. ஆனா ஆப்ஷன்ல பார்த்தா வேற இருக்கே சார். என்ன சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கீழே வந்து ரேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேஷனலைஸ் பண்ணா என்ன ஆயிடும்? நமக்கு காஞ்சுகேட் எடுத்திருக்காங்க. ஸோ காஞ்சுகேட் எடுக்கும்போது இங்க √3 + 1னா √3 - 1 சொல்லிட்டு மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா?
ஸோ √3 - 1 by √3 - 1. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானங்க, இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். கீழே ரூட்னா மேலே கீழே ரூட்டால பண்ணுவோம். இது மாதிரி ரூட் பிளஸ்ன்னு வந்ததுன்னா இங்கே +1னா இங்கே -1ன்னு போட்டுருவோம். ஓகேவா, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ அதை மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு மேலே வந்து √3 - 1 தி ஹோல் ஸ்கொயர் பை a + b × a - b. அப்போ a ஸ்கொயர் √3 ஸ்கொயர் பண்ணால் 3 - b ஸ்கொயர் பண்ணால் 1. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணுங்க, a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. அப்போ √3 வந்துட போகுது பை 3ல் 1 போச்சுன்னா 2ன்னு வந்துட போகுது. இங்கே நமக்கு 4 + √2. ஓகேவா, ஸோ 4 + 2 √3 by 2ன்னு இருக்க போது இதுலேருந்து நம்ம 2 காமன் எடுத்தோம் அப்படின்னா 2 + √3 by 2. அப்போ இந்த 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 + √3 is the right answer. ஆப்ஷன் D is the right answer. ஓகேவா, ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், எப்பெல்லாம் கொஸ்டின்ஸ்ல 15 டிகிரி 75 டிகிரின்னு வருதோ உங்க கண்ணுக்கு என்ன மட்டும் தான் தெரியணும், இந்த ட்ரையாங்கல் மட்டும் தான் தெரியணும். டக்குன்னு இந்த ட்ரையாங்கலை மேக் பண்ணி √3 + 1 √3 - 1 2 √2 போட்டு ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இங்கே என்ன கேட்குறாங்களோ இதுக்கான அந்த ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் பை ஹைபோடெனஸ் சொல்லிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணிவிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகே, ஸோ இப்போ ஓகே 9th கொஸ்டின் கவனிங்க. cos 13 டிகிரி + sin 13 டிகிரி பை cos 13 டிகிரி - sin 30 டிகிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது? 15 டிகிரி தெரியும், 75 டிகிரி தெரியும், இந்த மாதிரி 13 டிகிரி கேட்டால் இது எப்படி சால்வ் பண்றது? இதை சால்வ் பண்றது முன்னாடி கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது கவனிங்க. இங்க பாத்தீங்கன்னா சைன் இருக்கு, இங்கேயும் சைன் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணா இங்கேயும் சைனா மாத்தணும், இங்கேயும் சைனா மாத்தணும். நம்ம எல்லாருமே தெரியும் என்னது, cos θ = sin 90 - θ. ஓகேவா, ஸோ sin 90 - θ நமக்கு என்ன வந்துருப்போது 90ல் 13 போச்சுன்னா நமக்கு sin 77 டிகிரின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுதான். cos θனா sin 90 - θ, அது மாதிரி sin வேணும்னா sin 90 - θனா cos θன்னு சொல்லிட்டு வந்துட்டு போகுது. இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ cos 13 டிகிரிக்கு பதிலாக நான் என்ன அப்ளை பண்ணலாம், sin 77 டிகிரி + sin 13 டிகிரி பை இங்கே வந்துட்டு போகுது. ஸோ sin 77 டிகிரி - sin 13 டிகிரின்னு சொல்லிட்டு வந்துட்டு போகுது. ஓகேவா, இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு ஃபார்முலாவே இருக்கு. என்னன்னா sin A + cos Bன்ற மாதிரி இருக்கா, இங்கேயும் sin A - sin Bன்னு சொல்லிட்டு இருக்கு. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா இருக்கு, நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா sin C + sin D அப்படின்னா பிளஸ் வந்துருச்சுன்னா 2 × sin C + D by 2 into cos C - D by 2. அவ்வளோதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இதே மாதிரி sin C - sin D வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே தான் 2 sin இங்க பிளஸ் பண்ணா பிளஸ் பண்ணி எழுதிட்டோமா, அதே மாதிரி இங்க என்ன பண்ணோம்னா C - D by 2. ஓகேவா, ஸோ அடுத்து என்ன பண்ணணும், சைன்னா காசு, பிளஸ்னா இங்க மைனஸ்னா இங்க பிளஸ் பண்ணிட்டு பை 2ன்னு எழுத போறீங்க. அவ்வளோதாங்க. ஓகேவா, இன்னொரு வாட்டி சொல்றேன் பாருங்க. பிளஸ்னா ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணணும், சைனுக்கு வந்துடணும், மிச்சம் இருக்குது அங்கே போயிடணும் காசுக்கு. அது மாதிரி மைனஸ்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிடணும், மீதம் இருக்குது அங்கே போடணும் காசுக்கு. ஓகேவா, காம்பினேஷன்ல வந்துடும். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே அப்ளை பண்ணுங்க, என்ன வந்துடும், ஸோ அப்ளை பண்ண நமக்கு என்ன வந்துடும் போது sin A, அதாவது sin C + D. அப்போ என்ன பண்ணுவோம், 2 × sin ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணோம். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டுங்க, ரெண்டுத்தையும் கூட்ட என்ன வந்துடும் போது 90. 90 2ஆல டிவைட் பண்ணா 45 டிகிரி இன்டூ காசு. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சில இருந்து தான் டிஏ மைனஸ் பண்ணணும். அப்போ 77ல் 13 போச்சுன்னா 77ல் 13 போச்சுன்னா 7 4 போச்சுன்னா 3 போச்சுன்னா 4 64 டிகிரி. அப்போ 64 டிகிரி 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன வந்துருக்குது 32 டிகிரி. ஸோ 32 டிகிரி பை 2 இன்டூ அதே தான் இங்க. ஸோ இங்க C - D, C - Dனா ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணிடணும். அப்போ சைனு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வந்துரு போகுது 77ல் 13 போச்சுன்னா 64 64 2ஆல டிவைட் பண்ணா 32 டிகிரி. ஸோ 32 டிகிரி இன்டூ காசு ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணா இப்போதான் கண்டுபிடிச்சோம் 45 டிகிரின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் டக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமான ஃபார்முலா, ரொம்ப ஈஸியான ஃபார்முலா கூட. பிளஸ்னா ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணணும், மைனஸ்னா அப்படியே மைனஸ் வந்து போட்டணும், மிச்சம் இதை உல்டா பண்ணி காசுக்கு போட்டிங்கன்னா வேலை முடிச்சு. ஓகேவா, ஸோ சிம்பிளை பண்ணி விடலாமா. ஸோ சிம்பிளை பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு என்ன வந்துரு போகுது, இந்த 2க்கு 2 கேன்சல், sin 45 டிகிரியும் cos 45 டிகிரி கேன்சல். எப்படி சார் அப்படின்னா 45 டிகிரி 45 டிகிரி அது 1/√2 1/√2. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு
காஸ் 32 டிகிரி பை சைன் 32 டிகிரி. அப்ப சைன் பை காஸ்னா நமக்கு காட் 32 டிகிரி. ஓகேவா? ஆனா ஆப்ஷன்ல பாருங்க காட்டே கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? காட்னா சைன் ரெசிப்ரோக்கல் எழுதணும்ல. அப்போ என்ன பண்ணலாம்னா tan 90 மைனஸ் தீட்டா. ஸோ அப்போ tan 90 மைனஸ் 32. ஸோ போச்சுன்னா எவ்வளோ வந்துருப்போது நமக்கு? 8 போட்டா 40, 58. அப்போ tan 58 டிகிரி. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த 9th கொஸ்டினுக்கு இன்னொரு மெத்தட்லயும் ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க. ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க காஸ் தீட்டா இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்றோம்னா காஸ் 13 டிகிரியால் டிவைட் பண்றோம். இங்கேயும் வந்து காஸ் 13 டிகிரியால் டிவைட் பண்றோம். இங்கேயும் காசால டிவைட் பண்றோம். இங்கேயும் காஸ் 13 டிகிரியால் டிவைட் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? இங்க கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 1 பிளஸ் சைன் பை காஸ்னா நமக்கு என்ன தெரியும்? tan 30 டிகிரின்னு சொல்லிட்டு தெரியும். இங்க என்ன தெரியும்? 1 வந்துரு போது மைனஸ் சைன் பை காஸ்னா நமக்கு tan 30 டிகிரின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேவா? ஸோ 1 பிளஸ் tan தீட்டா 1 மைனஸ் tan தீட்டா அப்படின்னா tan 45 டிகிரி பிளஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ அப்ப பாருங்க tan 45 டிகிரி பிளஸ் தீட்டான்றது இங்க 13 டிகிரி. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு tan 58 டிகிரி அப்படின்றத அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? சார் ஃபர்ஸ்டே ஷார்ட்கட் சொல்லியிருக்கலாமே அப்படின்னா, இந்த ஷார்ட்கட் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சால்வ் பண்ண முடியாது. ஆனா அந்த ஃபார்முலா வச்சு நம்ம போடக்கூடியது நிறைய சம்ஸ்க்கு வரும். புரியுதா? இது வந்து இந்த ஷார்ட்கட்ன்றது எல்லா சம்ஸ்க்கும் வராது. இந்த பர்டிகுலர் சம்க்கு வந்துருக்கு. அதனால இதை மட்டும் நான் சொல்லிட்டு போறது கரெக்டா இருக்காது. அதனால நான் ஃபார்முலா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்பதான் வேற எந்த மாடல் வந்தாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஷார்ட்கட்டை தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி மாடல் போடுறதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ 10th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் 75 டிகிரி பிளஸ் 15 டிகிரி. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது? போன சம் சால்வ் பண்ண மாதிரி சைன் சி பிளஸ் சைன் டிஆ. ஸோ அவங்க என்ன வந்துரு போது 2 இன்டூ சைன் சி பிளஸ் டி பை 2 இன்டூ காஸ் சி மைனஸ் டி பை 2. ஸோ அப்போ நமக்கு என்ன வந்துரு போது 2 இன்டூ சி பிளஸ் டி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 80 90. அப்போ 90 ரெண்டாவது டிவைட் பண்ணா 45. அப்போ சைன் 45 டிகிரி காஸ் சி மைனஸ் டி. 75ல 15 போச்சுன்னா நமக்கு என்ன வந்துரு போகுது? 60. ஸோ 60 ரெண்டாவது டிவைட் பண்ணா 30. ஸோ 30 டிகிரி. ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணினா நமக்கு 2 இன்டூ 45 டிகிரினா நமக்கு 1/√2 சொல்லிட்டு வந்துட போகுது இன்டூ காஸ் 30 டிகிரி. காஸ் 30 டிகிரினா நமக்கு √3/2. சரியா? ஸோ அப்போ இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு √3/√2 சொல்லிட்டு கிடைக்கும். ஆனா ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அது இல்லை. ஸோ அப்போ ரேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ண போறோம்? ரூட் வந்து மேலே கீழே மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ மேலே நமக்கு என்ன வந்து போகுது? √6 வந்துடும். கீழே வந்து நமக்கு 2 வந்துடும் போகுது. ஓகேவா? √6/2. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? அதுதான் சொன்னா நான் இந்த ஃபார்ம்ல வந்து படிச்சு வச்சுக்கோங்க சொல்லிட்டு. ஸோ பிளஸ்னா பிளஸ் CD/2. நீங்க அப்படியே உல்டா பண்ணி போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றேன் பாருங்க. sin 20 டிகிரி, sin 40 டிகிரி, sin 60 டிகிரி, sin 80 டிகிரி அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓகேவா? எல்லாமே மல்டிபிள் இருக்கு. இது எப்படி சால்வ் பண்றது? இப்போ இல்லை 30 டிகிரி இல்லை 45 டிகிரி இல்லை 60 டிகிரி 90 டிகிரி நமக்கு தெரிஞ்ச வேல்யூ இல்லை. அது 15 டிகிரி 75 டிகிரி அதுவும் இல்லை. எல்லாமே இந்த மாதிரி இருக்கு. சரி இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, இது ஒரு முக்கியமான ஃபார்முலா இருக்கு. சொல்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா sin A இன்டூ sin 2A. ஓகே, அது அப்படியே டபுள் ஆகும். இதை டபுள் பண்ணா sin 4A அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1/4 sin 3A அப்படிதான் அதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? sin ஏவா இருக்கும். அதை அப்படியே டபுள் பண்றோம். இது அப்படியே டபுள் ஆச்சு அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா 1/4 sin 3 into A. ஓகேவா? இதே மாதிரி தான் காஸ்க்கு வரும். காஸ்க்கு என்ன அப்படின்னா cos A cos 2A cos 4A. ஓகேவா? 1 ரெண்டாவது 2 நாலாவது அப்படியே என்ன பண்ணோம் 1/4 cos 3 into A. ஓகேவா? இதே மாதிரி டேனுக்கும் இருக்கும். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தடுத்த சம் அதான் சால்வ் பண்ண போறோம். ஸோ அதனால இங்கேயே சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ tan A tan 2A tan 4A அப்படின்னா
tan θ நமக்கு என்ன தெரியும் sin by cos. ஸோ அது அப்படியே ரெசிப்ரோக், அதாவது டிவைட் பண்ணோம்னா 1/4க்கு 1/4 கேன்சல் ஆச்சு அப்படின்னா sin by cosனா tan 3 என்றது கிடைக்கும். ஓகேவா? ஏன் இங்க 1/4 வரல? sin by cos டிவைட் பண்ணும்போது இந்த 1/4க்கு இந்த 1/4 கேன்சல் ஆயிடும். ஸோ tan 3 என்றது கிடைக்கும். ஓகேவா? முக்கியமான ஃபார்முலா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. ஏ இது வந்து ஏன்னு எடுத்துனா இது டபுள் பண்ணா என்ன வரணும்? 20 டபுள் பண்ணா 40, 40 டபுள் பண்ணா 80. கரெக்டா? ஸோ அப்போ இது ஏ, இது 2a, இது 4a. ஓகேவா? ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாமா? மல்டிபிள் இருக்கு. ஸோ இதை சிம்பிளை பண்ணா நம்ம என்ன வந்துரு போகுது? sin 20 டிகிரி, sin 40 டிகிரி, sin 60 டிகிரி இன்டூ sin 60 டிகிரின்னு சொல்லிட்டு வந்துரு போகுது. ஸோ இது மூணுத்துக்கான வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? sin a, sin 2a, sin 3a. சாரி, sin a, sin 2a, sin 4a நமக்கு 1/4 sin 3 என்று நமக்கு தெரியும். கரெக்டா? ஸோ இதோட வேல்யூ தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? ஸோ என்ன வந்துரு போகுது? 1/4 sin into 3 times a வேல்யூ. ஸோ a ஓட வேல்யூ என்ன நமக்கு இங்க 20. அப்ப 3a நமக்கு என்ன வந்துரு போகுது? 2 3s are 16 வந்துரு போகுது. ஓகேவா? ஸோ அப்ப இங்க என்ன நம்ம அப்ளை பண்ணலாம்? sin 60 டிகிரின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இது முடிஞ்சோடனே இங்க என்ன இருக்கு? sin 60 டிகிரின்னு இருக்கு. ஓகேவா? sin 60 டிகிரியோட வேல்யூ நமக்கு என்ன வந்துரு போகுது? 1/4 into √3/2 into √3/2. கரெக்டா? ஸோ மல்டிப்ளை பண்ணினா √3 போச்சுன்னா 3 மட்டும் இருக்கும். இங்க 2 2s are 4, 4 4s are 16. அப்ப 3/16 அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? இது மாதிரி ஆர்டராகவே கொடுக்க மாட்டாங்க, இது மாதிரி மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. அப்ப நம்ம எது ஏ, எது டபுள் ஆகுது, 2a ஆகுது, எது அப்படியே டபுள் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்ப 1 2 ஆகும், 2 4 ஆகும். ஸோ இதை பார்த்து கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஓகே 12th கொஸ்டின் ஓடிங்க. என்ன சொல்றேன் பாருங்க. tan 20 டிகிரி, tan 40 டிகிரி, tan 80 டிகிரி சொல்லிட்டு அதோட வேல்யூ வந்து கேட்கறாங்க. ஓகேவா? இது பார்த்தாலே நல்லாவே தெரியுது. இது ஏ, இது 2a, இது 4a. கரெக்டா? இது 1 ஆகுது, இது டபுள் ஆகுது, இது அப்படியே டபுள் ஆகுது. இதுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு? tan a, tan 2a, tan 4a நமக்கு என்ன ஃபார்முலா? tan into 3 times a. ஓகேவா? ஸோ அப்போ ஏன்றது நமக்கு 20 அப்படின்னா 3 என்றது நமக்கு 60 வந்து தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அப்போ tan 60 டிகிரியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிச்சு. tan 60 டிகிரியோட வேல்யூ என்னப்பா? √3. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம்ல ஸோ 13th கொஸ்டின் ஓடிங்க. என்ன சொல்றேன் பாருங்க. sin ஆல்பா மைனஸ் sin பீட்டான்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். இது பார்க்க எந்த மாதிரி இருக்கு? sin c மைனஸ் sin d மாதிரி இருக்கா? இதுதான் நான் ஃபார்முலா சொன்னேன். என்ன சொன்னேன்? 2 into sin சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணோம்னா நமக்கு இது காம்பினேஷனா வரும். sin c minus d/2 காசுன்னு சொல்லிட்டு வரும். அப்போ அது மாதிரி காம்பினேஷன் இல்லாத பாருங்க, பாருங்க காசு காசு வருது. அப்போ இது கேன்சலா? இங்க பாத்தீங்கன்னா sin sin வருது. இது ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு காம்பினேஷன்ல தான் வரும்ன்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ மைனஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம்? c minus d/2ன்னு வந்துடும். ஸோ இங்க இல்லாத என்னது? காசு. அப்ப c plus d/2ன்றது வந்துடும். கரெக்டா? இதை நம்ம ஃபார்முலா. ஸோ அப்போ எங்க இருக்கு பாருங்க. இங்க a plus b இருக்கு, அதாவது ஆல்பா பிளஸ் பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது வராது. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது, அதனால நான் சொன்னேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ இப்போ நெக்ஸ்ட் 40th கொஸ்டின் ஓடிங்க. என்ன சொல்றேன் பாருங்க. 1 minus sin 10 டிகிரி, sin 15 டிகிரி, sin 70 டிகிரின்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இதே எப்படி சார் சால்வ் பண்றது? நீங்க சொன்னீங்க sin a, sin 2a, sin 4a அப்படின்னா 1/4 sin 3aன்னு சொல்லிட்டு சொன்னீங்க சார். ஆனா இங்க ஏ, அதாவது 10 டபுள் ஆகல, அது இன்னும் டபுளாவே ஆகலையே. இப்ப 10 இருக்குன்னா 20 ஆகணும், 20 40 ஆகணும். அந்த மாதிரி ஆகவே இல்லையே. எப்படி சார் சால்வ் பண்றது சம் அப்படின்னா, இதுக்கு இதே ஃபார்மேட் தான் வரப்போகுது, ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ். ஓகேவா? இதை அப்படியே மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா sin a into sin 60 டிகிரி பிளஸ் a, இந்த பக்கம் sin 60 மைனஸ் a, மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1/4 sin 3aன்றது ஆன்சரா கிடைக்கும். எப்படி சார் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இங்க என்ன இருக்கு? sin 10 டிகிரி. ஓகேவா? இன்டூ இங்க என்ன எழுதிருக்கேன்? 60 பிளஸ் a. ஸோ அப்போ 60 பிளஸ் 10 70. ஓகேவா? 70 டிகிரி இருக்கா?
இருக்கு. இது ரெண்டையும் முடிச்சாச்சு. அது மாதிரி இங்க என்ன எழுதிருக்கேன், 60 மைனஸ் ஏ. ஸோ 60 மைனஸ் ஏனா 60 மைனஸ் 10 50. அப்ப சைன் 50 டிகிரி நமக்கு என்னதான் வந்துட போகுது, இது மூணுக்கு மல்டிப்ளை பண்ணா 1/4 சைன் 3a. நமக்கு ஏன்றது 10 அப்படின்னா 3a நமக்கு என்ன வந்துட போகுது, 30 டிகிரின்னு வந்துட போகுது. ஓகேவா? ஸோ அப்ப 30 டிகிரி. ஸோ அப்போ 1/4 சைன் 30 டிகிரி நமக்கு 1/2 வந்துருமா? ஸோ ஈக்குவல் டு 1/8. ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் 1/8. இருங்க ஒரு 1 இருக்கு பாருங்க, 1 மைனஸ். அப்ப 1 மைனஸ் 1/8 வந்தது அப்படின்னா 8 மைனஸ் 1. ஸோ 7/8 தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? சில கொஸ்டின்ல இந்த ஃபார்மேட்ல இருக்குங்க, ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். ஓகேவா? சைன் ஏ அது அப்படியே டபுள் ஆகும், அது அப்படியே டபுள் ஆச்சுன்னா 1/4 சைன் 3a இருக்கா. இங்க ஏ 60 பிளஸ் ஏ 60 மைனஸ் ஏ அப்படி வந்தாலும் இதே ஃபார்முலா தான். ஓகேவா? உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்ம போன சம் சால்வ் பண்ணல, இதுக்கும் வரும், டேனுக்கும் வரும். நான் இதை வச்சு போட்டு காட்டுறேன், இந்த சம்க்கும் வரும். ஓகேவா? இப்போ நம்ம இதில் என்ன பண்ணியிருந்தோம்னா 60 விட்டுட்டு இருப்போம். ஓகேவா? 60 விட்டுட்டு இது 3 வச்சு தான் சால்வ் பண்ணியிருப்போம். இது ஏ, இது 2a, இது 4a அப்படின்னு சொல்லிட்டு நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இதுலயும் நான் என்ன பண்றேன்னா சைன் இங்க என்ன இருக்கு 20 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நாங்கள் என்ன ஃபார்முலா எழுதுனேன், சைன் 60 பிளஸ் ஏ. ஸோ 60 பிளஸ் 20 என்ன வந்துட போது 80. அப்போ இங்க என்ன வருது 80 டிகிரி இருக்கா பாருங்க, இதா இருக்கா. அங்க என்ன எழுதுனேன், சைன் 60 மைனஸ் ஏன்னு எழுதியிருப்பேன், இங்க சைன் ஏன்னு எழுதியிருப்பேன், இங்க சைன் 60 பிளஸ் ஏன்னு சொல்லி எழுதிருப்போம். கரெக்டா? ஸோ இது ஏன்னு எழுதியாச்சு. அப்ப 60 மைனஸ் 20, 60 மைனஸ் 20 எத்தனைப்பா 40. அப்ப சைன் 40 டிகிரி. ஓகேவா? சைன் 40 டிகிரி இருக்கா, இருக்கு. இதை சைன் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்ப இது இங்க வந்து என்ன வந்துரு போகுது, சைன் 60 டிகிரி ரிமைனிங் இருக்கு போகுது. ஸோ அப்ப இது எல்லாத்துக்குமான வேல்யூ நான் என்ன பண்ணோம், 1/4 சைன் 3a. ஸோ ஏ வந்து நமக்கு என்ன எடுத்துக்கிட்டோம் 20னா 16 எடுத்துக்கிட்டோம். ஸோ 60 இன்டூ சைன் 16 எடுத்து போட்டோமா. ஸோ அப்போ 1/4 √3/2 இன்டூ √3/2. ஸோ சால்வ் பண்ணா நமக்கு 3/16 3/16. ஓகேவா? ஆப்ஷன் சின்னு சொல்லிட்டு வந்ததா. ஸோ இதுல நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, சில சம்முல சைன் ஏ சைன் 2a சைன் 4a சொல்லிட்டு டேரக்டா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும், சைன் ஏ சைன் 60 பிளஸ் ஏ சைன் 60 மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்படி போட்டாலும் நம்ம இந்த ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா, 1/4 சைன் 3a. ஸோ அப்போ காட்டு இது காசுக்கும் டேனுக்கும் அதே தாங்க. ஓகேவா? காசுக்கும் டேனுக்குமே அதே தான் வந்துடும். நீங்க இது போட்டாலும் உங்களுக்கு வரும். ஓகேவா? இது போட்டாலும் வரும். ஓகேவா? டக்குன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ tan a tan 60 பிளஸ் e tan 60 மைனஸ் ஏவா. இங்க tan ஏன்றது நான் 20 எடுத்துக்கிறேன். ஓகேவா? tan 20 டிகிரி. அப்ப 20 பிளஸ் ஏ tan 80 இருக்கா, அந்த இருக்கு பாருங்க, tan 80 வந்துருச்சா. ஸோ 60 மைனஸ் 20 எத்தனை 14 இருக்கா, அந்த 40 இருக்கு பாருங்க, அப்படிங்க வந்துருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா இதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ டேனுக்கான ஃபார்முலா நமக்கு என்னது, tan 3, ஏன்னா 1/4 கேன்சல் ஆயிடும். காசுக்கும் அதே தான். ஓகே? ஸோ இப்போ நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, சைன் 6 டிகிரி சைன் 42 டிகிரி சைன் 66 டிகிரி சைன் 78 டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதோட வேல்யூ வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படி சைன் ஏ சைன் 2a சைன் 4a அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கா, இல்ல. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோமே அந்த ஃபார்மேட், அதாவது செகண்ட் பார்த்தோமே அந்த ஃபார்மேட், சைன் ஏ சைன் 60 பிளஸ் ஏ சைன் 60 மைனஸ் ஏ அந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா? இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், அதாவது டீட்டான்னு எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன வரணும், 60 பிளஸ் டீட்டா 66 இது இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப சைன் 6 டிகிரி நான் எடுத்துக்கிட்டேன்னா சைன் 66 டிகிரின்றது இருக்கு. அப்போ மைனஸ் பண்ணா எனக்கு என்ன வரணும், சைன் 60ல 6 போச்சுன்னா நமக்கு 54 வரணும். ஆனா 54 பாத்தீங்கன்னா இங்க இல்லவே இல்லை. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 54 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிடலாம். ஓகேவா? இது நமக்கு மேத்தமெட்டிக்கலா தெரியும். ஓகேவா? அதே மாதிரி இங்க பாருங்க. ஸோ இது ரெண்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம், இதுவும் யூஸ் பண்ணியாச்சுன்னா இதுவும் ரிமைனிங் இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைன் 42 டிகிரி இன்டூ சைன் 70 டிகிரின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு, 60 பிளஸ் என்ன பண்ணா 78 வரும், 60 கூட 18. அந்த மாதிரி
இங்க 42 இருக்கு. அப்ப 60 மைனஸ் 18 நம்ம 48 வருமா பாருங்க, 42 வருமா பாருங்க. அப்ப நம்ம θ நம்ம என்ன எடுத்துக்கலாம், சைன் 18 டிகிரி இல்ல. சோ இல்ல நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை அண்ட் டிவைட் வந்து பண்ணிடுவோம். கரெக்டா? சோ அப்ப இங்க 18 எடுத்துக்கிட்டா 18 கூட 60 ஆட் பண்ணா 78 வருது. 18 கூட 60 மைனஸ் பண்ணா 42 இருந்து வருது. சோ அப்ப இதுக்கான ஃபார்முலா பாருங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன, இதுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன வந்துட போகுது, 1/4 sin 3a. இங்க ஏன்றது 6, அப்ப 6 3s are 18 வந்துட போகுது. டிவைட்ல என்ன இருக்கு, sin 54 டிகிரின்றது இருக்கு. ஓகேவா? இன்டு இங்கேயும் 1/4, இந்த மேல இருக்கிறதுக்கு 1/4 sin 3a. இங்க ஏன்றது 18 அப்படின்னா 3 என்ன நமக்கு 54 வருமா. ஸோ 54 டிகிரி இது மேல இருக்கிறதுக்கு. ஸோ கீழே நமக்கு என்ன வந்துரு பாருங்க, sin 18 டிகிரின்றது வந்து. ஓகேவா? ஸோ இது நம்ம புரிதலுக்காக எழுதுனது. ஏன் அந்த 18 வந்ததுன்னா 60 பிளஸ் கூட 18 கூட்டினா 78 வரும். அது புரிதலுக்காக எழுதுனது. ஓகேவா? ஸோ சிம்பிளை பண்ணுங்க. ஸோ சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன வந்துட போகுது, இந்த 18க்கு இந்த 18 கேன்சல், இந்த 54க்கு இந்த 54 கேன்சல் ஆச்சுன்னா 4 4s are 16. அப்போ 1/16 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிச்சா? ஸோ இதோட டே 3 வீடியோவில் ட்ரிக்னாமெட்ரிக் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நம்ம 10 days சேலஞ்சில் டெய்லியும் டே 1 டே 2 சொல்லிட்டு போட்டு வரோம். நீங்கள் டே 3ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி முடிச்சிருக்கோம். அடுத்து டே 4 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜியாமெட்ரி தான் பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம பார்க்கறது எல்லாமே அட்வான்ஸ் மேக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி. ஓகேவா? எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் போஸ்டிங் தூக்கணுன்றதை அந்த வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த சூப்பரான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.